GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திமுகவில் ஒரு முக்கிய மாற்றம் நடக்க போது. இது நாள் வரைக்கும் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களா விலக்கி வைக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி மீண்டும் முக்கிய பதவியோட உள்ள வராரு. அதனுடைய பின்னணி குறித்து பார்த்துருவோம். அதே மாதிரி தமிழக பாஜகவில் அந்த சிக்கல் இன்னும் போய்கிட்டே இருக்கு. யார் தலைவர்? ஆமா, முன்னாள் தலைவர் விசஸ் தற்போதைய தலைவர். இதுல முன்னாள் தலைவர் நியமிச்ச நிர்வாகிகளை இப்போதைய தலைவரால் தொடக்கூட முடியல. அதனுடைய பின்னணிகள்லாம் நிறைய பேசப்படுது. இது குறித்து விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. பாஜக தலைமையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? தேசிய தலைமை. அதாவது என்னன்னா, அடுத்த தேசிய தலைவர் யார் அப்படின்ற கேள்விதான் பல மாதங்களா பாஜகக்குள்ள போயிட்டு இருக்கு. இன்னும் அதுக்கு முடிவு கிடைச்ச மாதிரி தெரியல. இப்போ வந்துருவாங்க, அப்போ வந்துருவாங்க, இப்ப தேர்தல் முடிஞ்சிடும், அப்ப முடிஞ்சிடும் சொல்லிட்டு பல மாதங்களை தாண்டி வந்துட்டோம். இது வரைக்கும் அடுத்த தேசிய தலைவர் யாருங்க நாங்க நியமிப்போம் அப்படிங்கிறாரு. இந்த தமிழ்நாட்டு கொடுத்த பத்திரிகை பேட்டியில முன்னாள் பாஜக தமிழக தலைவரை நீங்க தேசிய தலைவர் ஆகிங்களா பேச்சு அடிப்படுதுன்னு கேட்டப்ப அதெல்லாம் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பட்டுப்படாம தான் போறாரு. தேசிய அளவுல ஒரு இடம் அவருக்கு உண்டு. ஆனா தேசிய தலைவர் ஆகப்படுவாரான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி தான். அதாவது அவரோட ரோல் இங்கேயும் இருக்கும், தேசிய அளவுல இருக்கும்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு இல்லையா? இப்ப இந்த மாத இறுதிக்குள்ள அடுத்த பாஜக தலைவர் யார் என்பதை முடிவு பண்றதா சொல்றாங்க. ஏன்னா பீகார் தேர்தல் இருக்குது இல்லையா? அந்த பீகார் தேர்தலை முன்னிட்டு அங்க இன்னும் நிறைய பிரச்சாரம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அதனாலேயே இந்த மாத இறுதியில யாரு அடுத்த தேசிய தலைவராக வருவாங்க அப்படின்ற முடிவு எடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. அது கூடவே சேர்த்து கேபினட் ரீசஃபில், அதாவது மத்திய மந்திரி சபை மீண்டும் மாற்றி அமைக்கப்பட போகுது அப்படின்னு பல தகவல் எல்லாம் இப்போ வந்திருக்கு. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பீகார் தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே பீகாரை சேர்ந்த 6 பேர் கேபினெட்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிராக் பஸ்வான், அப்புறம் ஜிதின் ராம் மஞ்சி அப்படின்ற பல முக்கியமான தலைவர்கள்லாம் கேபினெட்ல இருக்காங்க இல்லையா? ஆனா பீகார் தேர்தலை குறிவைத்து இன்னும் சில பீகாரை சேர்ந்த நபர்களை கேபினெட்ல கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு மாற்றம் இருக்கு, அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அடுத்து ஆந்திரால இருந்து கொண்டு வருவாங்களா? நிச்சயமா. இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற ஏதோ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் தான் அடுத்த தேசிய தலைவரை கொண்டு வர போறாங்க போல. அதுல தர்மேந்திர பிரதான் இருக்காரு, மனோகர்லால் கட்டார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க சப்போஸ் அங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இடத்துக்கு ஒருத்தர போடணும்ல. அப்ப அதனாலயும் மத்திய தேசிய தலைவரா யாரா இருந்தாங்க கூட்டணி பேசுறதுக்கு அமித்ஷா தானே வராரு. தேசிய தலைவர்ல வரணும் தமிழகத்துக்கு. இல்ல அது எழுதப்படாத விதி தானே. என்னதான் தேசிய தலைவர் பதவி இருந்தாலும் முடிவு எடுக்கப்பட்டது நம்ம அமித்ஷாவும் மோடி தான் எடுக்கிறாங்க. இப்போ அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி தேசிய தலைவர் பொறுப்பு எல்லாம் வெயிட்டா தான் இருந்துச்சு. ஆமா, இப்ப கிட்டத்தட்ட ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அது ஆயிடுச்சு. ஆமா, இப்ப யாருனோ ஒரு மத்திய அமைச்சர் இந்த பக்கம் தேசிய தலைவர் ஆயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பதவிக்கு யாருன்னா ஒருத்தர் புதுசா போடணும். அதனாலதான் மத்திய மந்திரி சபை மாற்றம் நடக்கும்னு சொல்றாங்க. இதுல நீங்க சொன்னது போல ஆந்திரா கூட கேட்க மாட்டாங்க. இந்த வாட்டி நிச்சயமா அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஏக்நாத் சிண்டே சிவசேனா விடுற மாதிரி தெரியல. ஏங்க உங்களை நம்பிதான் நாங்க கட்சியில உடச்சிட்டு உங்களோட சேர்ந்தோம். நீங்க போன பார்லிமெண்ட் தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்புறம் மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல கூட கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இப்பயாச்சும் எங்களுக்கு அந்த கேபினட் பதவியில எங்களுக்கு எங்க கொஞ்சம் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் டிமாண்ட் பண்ண போறாங்க. பீகார்லயே ஏற்கனவே டிமாண்ட் போயிட்டு இருக்கு. அங்க மகாராஷ்டிரால இருந்து இந்த டிமாண்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு குழப்பத்துக்கு மத்தியில தான் தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவராக இருந்தார்ல, அவருக்கும் கேபினெட்ல ஒரு இடம் இருக்கு, அவரு கூடிய சீக்கிரம் மத்திய அமைச்சராக போறாரு அப்படின்ற விவாதம் தமிழகம் முழுக்க எழுந்திருக்கு. அவர் மட்டும் இல்ல, ஜி.கே. வாசன் இருக்காரு தெரியுமா? ஆமா, இலவு காத்த கிளின்னு சொல்லலாம். அவர் பல வருஷமா இந்த மத்திய அமைச்சர்ல நமக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிடும் அப்படின்னா ரொம்ப போராடிட்டு இருக்காரு. யூனியன் மினிஸ்டர் இருந்தவர், கப்பல் போக்குவரத்து அமைச்சரா இருந்தவர், காங்கிரஸ்ல முக்கியமான நபரா இருந்தாரு. அப்பயே பிரதமர், இப்போதைய பிரதமர் கூட ரொம்ப நெருக்கத்துல இருந்த நபர். சோ அதை பயன்படுத்தி ஏதாச்சும் நம்ம உள்ள வந்துடலான்னு தான் அதிமுக ராஜ்யசபா சீட்லாம் வாங்கி வச்சாரு. ஆனாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. கிட்டத்தட்ட ஒரு பதவியே முடிய போகுது. இப்ப அதே மாதிரி அன்புமணியும் அந்த ஒரு ஆசையில தான் இருந்தாரு. அது கடைசி வரைக்கும் நடக்கல. ஓபிஎஸ் மகனும் அந்த ஆசையில தான் இருந்தாரு. எடப்பாடி மண்டலி போட்டாரு. இப்படி தமிழகத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு அமைச்சர் வந்துருவாங்களான்னு பார்த்து யாருக்குமே கிடைக்கல. கடைசியா எல்முருகனுக்கு தான் அது வாய்ப்பு மறுபடியும் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான சிக்கல், நம்ம சொன்னது போலே இப்போ பாஜகவுக்கு வரிசை கட்டி சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லலாம். யார் அடுத்த தலைவராக கொண்டு வரணும், அப்புறம் கூட்டணி கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கேபினெட்ல மாற்றம் வருது அப்படின்னா பீகாருக்கு எப்படி கொடுக்கணும், மகாராஷ்டிரா எப்படி சமாளிக்கணும், தமிழ்நாடு எப்படி சமாளிக்கணும், அந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிற சமயத்துல தான் இந்த மாத இறுதிக்குள்ள அந்த மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப தேசிய அரசியல்ல இது ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழக
தமிழக அரசியல் பாஜக பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாவே போயிட்டு இருக்க பிரச்சனை, இங்க ஒரு தலைவர் வந்துட்டா அவர் கீழே செயல்படுவாங்களே ஒழிஞ்சு காங்கிரஸ் மாதிரியே பல கோஷ்டிகள் இருக்கும். இப்போ வந்து முன்னாள் பாஜக தலைவருக்கு ஒரு தனி கோஷ்டி, அது மாதிரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு ஒரு தனி ஆதரவாளர் வட்டம், வானதி சீனிவாசன் அவங்களுக்கு ஒரு ஆதரவாளர் வட்டம்னு தனித்தனியா இருக்காங்க. நயினா நாகேந்திரனுக்கு ஒரு ஆதரவாளர் வட்டம், ஹெச் ராஜா பொன்னார் அவங்களுக்கு ஒரு குறுகிய மன்னரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்கு. திமுக அதிமுக இருந்து எல்லா கட்சியுமே அந்தந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நிர்வாகி இருப்பாங்க, அவங்கள சுத்தி சிலர் இயங்குவாங்க. சோ அந்த மாதிரி பாஜக இருந்தாலும் நிர்வாகத்துல வந்து யாரும் தலையிட மாட்டாங்க. என்னுடைய ஆதரவாளருக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போதைய பாஜக மாநில தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் பெயரளவுல தான் செயல்படுறாரு. அதை வந்து முன்னாள் பாஜக மாநில தலைவருடைய ஆதரவாளர்கள்லாம் கடுமையா விமர்சிக்கிறாங்க. சமீபத்தில் அமித்ஷா மீட்டிங்லயே அவருக்கான அந்த பேரை சொன்ன உடனே விசில் பறந்ததை பார்த்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு நெருக்கடியா மாறிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ வந்து அவர் வந்து சிலர் நிர்வாகிகளா போட்டு வச்சுட்டு போயிருப்பாரு இல்லையா, இதை எடுத்துதான் இப்ப சமீபத்தில் நயினா நாகேந்திரன் டெல்லிக்கு போனாரு, நிர்வாகிகள் மாற்றம் குறித்து எல்லாம் பேசினார். ஆனா அதுல இவர் போட்டு வச்ச நிர்வாகிகள் மேல அவரால் கை வைக்க முடியல, அந்த மாற்றத்தை கூட அவரால் உருவாக்க முடியல. அதனால பெரிய அளவுல அதிருப்தியில இருக்காராம். எதுக்கு அப்புறம் முதல்ல இங்க வந்து தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க, என்னால எந்த நடவடிக்கை எடுக்க முடியல, எல்லாம் அவர் எடுத்ததுதான் முடிவா இருக்கு, பேருக்குன்னு வச்சுக்கிட்டு பின்னாடி அவர் தான் இயங்கிட்டு இருக்காருன்னு பெரிய வருத்தத்தை தனது நெருங்கிய கமலாலய சொந்தங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டாராம். இது அதிமுகக்குள்ள எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா பாஜகக்குள்ள இப்ப இருக்க தலைவர் தான் முடிவு எடுக்கிற அதிகாரத்தில் இருக்கணும் இல்லையா. ஆனா மறைமுகமா இன்னும் முன்னாள் தலைவர் தான் முடிவு எடுக்கிறாருன்ற பட்சத்துல அதிமுக கூட்டணிக்கு எப்படி இது சரியா வரும்? ஏன்னா அவங்க வச்ச கண்டிஷனே, முக்கியமான கண்டிஷனே அதுதானே. அவரை ஃபர்ஸ்ட் விலக்கிட்டு புதுசா ஒரு தலைவர் கொண்டு வந்தான்னு பேசினாங்க. எடப்பாடி எல்லாம் கொந்தளிச்சிருவாரு. தெரியல, அது எனக்கு புரியல. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நேரெதிரான அரசியல் பண்றாரு. ஆனா எஸ்பி வேலுமணி முன்னாள் பாஜக மாநில தலைவரோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. குறிப்பா சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல கூட ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க. அந்த RSS இயக்கம் விழாவுல கோவையில நடந்த சர்ச்சையானச்சுல பேரூர் மடம், அதுல கீழே உட்கார்றப்ப ரெண்டு பேரும் ஒரே சோஃபால அருகில் உட்கார்ந்து இருந்தாங்க. அதுல இப்போதைய மாநில தலைவர் தான் ஓரமா உட்கார வைக்கப்பட்டாரு. அதுல கூட ஒரு அதிருப்தி இருந்துச்சு. சோ எல்லா வகையிலும் நம்மள ஓரம் கட்டுறாங்களே அப்படின்னு பெரிய அளவுல அதிருப்தி நயினா நாகேந்திரனுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து விகரசாலாம் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலப்பா, முன்னாள் பாஜக மாநில தலைவர்னா இந்நேரம் இந்த ரெண்டு விஷயம் நடந்துச்சு இல்லையா, தற்கொலை விஷயமா இருக்கட்டும், தற்கொலையில அந்த கொங்கு பகுதியில ரொம்ப பிரபலமான நபர் இவரை பொறுத்த வரைக்கும். சோ அந்த தற்கொலை விஷயத்தை அது அரசியலாக்க முடியும் அவரால. அது போயிருந்தாருன்னா அவர் இப்போ வந்து இந்த பெண்ணுடைய தந்தையே சொல்றாரு இதுல காங்கிரஸ் திமுக தலையிடுதுன்னு, அதையெல்லாம் அழகா இவர் வந்து அரசியல் பண்ணிருப்பாரு. ஆனா இப்போதைய தலைவர் வந்து அது அந்த சைடே போல. அதே மாதிரி இங்க திருப்புவனத்துல நடந்த லாக்அப் டெத் அந்த மேட்டரையும் ஒரு பெருசா கையில் எடுக்கல. சும்மா அதிமுக மாதிரி ஒரு அறிக்கை விட்டாரு, இது பண்ணாரு ஒழிஞ்சு இந்நேரம் அவர்னா வள்ளுவர் கோட்டத்தை ஸ்தம்பிக்க வச்சிருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை விட்டுட்டு இவரையா தேர்ந்தெடுத்தாங்க, எல்லாம் அந்த அதிமுக தான் அப்படின்னு அதிமுக மீதும் அவரது ஆதரவாளர்களுடைய கோபம் திரும்புறத பார்க்க முடியுது. ஆமா, இப்ப சமீபத்துல கூட சிவகங்கையில ரெண்டு கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அதிமுகவும் போராட்டம் பண்ணாங்க, பாஜகவும் போராட்டம் பண்ணாங்க. விகரசா இல்ல, இந்நேரம் தலைநகர்ல பண்றதுதான போராட்டம் பெரிய அளவுல ஈடுபடும். அந்தந்த ஊர் போராட்டம் அந்தந்த மாவட்டத்தோட சுருங்கி போயிடும். தலைநகரில் பண்ணா தமிழகம் முழுக்க அது போகும் இல்லையா, அதைத்தான் முன்னாள் மாநில தலைவர் பண்ணுவார். முன்னாள் மாநில தலைவர் வந்து பல வகையில சர்ச்சைகளும் உண்டு பண்ணியிருக்காரு. அதே டைம்ல பொது வழியில சர்ச்சையா தெரியும், கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வளர்ச்சியா தெரியுது. அவர் இருந்த வரைக்கும் பேசப்படும் பொருளாவே இருந்துச்சு கட்சி. எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் வந்ததுக்கு அப்புறம் பாஜக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்களோ, அது மாதிரி இவர் வருகைக்கு பிறகு பாஜக ரொம்ப விகரசா செயல்பட்டுச்சு. எல்லாத்திலயும் இவரோட கருத்து கேட்கப்பட்டுச்சு. திமுக விசஸ் அதிமுக அரசியல் மாதிரி திமுக விசஸ் பாஜகன்னு மாறிடுச்சு. இப்ப வந்து அந்த கோபம் முக்கியமா இல்ல கூட்டணி முக்கியமான்னு பார்த்தா பாஜக கூட்டணி தான் முக்கியம். நீங்க கோபப்படுங்க, அதாவது உங்களோட தலைவருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு கோபப்படுறதுல ஒரு பக்கம் ஓகே தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்துல கூட்டணி தான் முக்கியம். அதனால அதிமுகவோட கூட்டணி வச்சு எல்லாம் சேர்ந்து தேர்தல் சந்திக்கிறதா இப்போ அந்த கட்சியோட ஸ்டாண்ட். அது மட்டும் இல்லாம அவர் ஏன் இன்னும் தலைவராக்கல அல்லது வேற ஒரு பொறுப்பு எதுவும் கொடுக்கல, அவங்க நினைச்ச மாதிரி தேசிய அளவுல ஏன் பொறுப்பு கொடுக்கல அல்லது அதை அவர் ஏற்கல அப்படின்னா, இந்த கூட்டணி ஒரு நிலை இல்லாத கூட்டணிங்கிறத அவங்க உணர்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மாநில தலைவரை மையப்படுத்தி போறதுதான் பாஜகவுக்கு நல்லதுன்னு பாஜக சேர்ந்த சிலருக்கு அந்த முன்னாள் மாநில தலைவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்களாம். சோ அதனால இவரை கைவிட்ட வேண்டாம், இவர் இருக்கட்டும் ஒரு ஆப்ஷனுக்கு, அதிமுக முரண்டு பிடிக்கிற சமயத்தில் இவரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கலாம், இவரை மீண்டும் தலைவராக்கலாம், இவர் வச்சு அதிமுக அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கும் பிஜேபி வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆமா, அதனாலதான் அமித்ஷா கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட பங்கு மாநில அளவுலயும் இருக்கும், தேசிய
தேசிய அளவில் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த மாசத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது. அந்த மாற்றம் எப்படிலாம் இங்க வந்து எல்லாருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, எல்லாருக்கும் பொறுப்பு கொடுங்க, அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பாஜக எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. விலவங்கோடு எம்எல்ஏ இருக்காங்கல்ல, ஆமா விலவங்கோடு முன்னாள் காங்கிரஸ்ல இருந்தாங்க. ஆமா அவங்க தான் விஜயதரணி ரொம்ப கவலையா இருக்காங்க. என்ன ஆட்டத்துல சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா சொன்னீங்கன்னா நான் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்ப்பேன். கட்சியிலே வச்சிருக்கீங்க, எங்கேயும் போக விடக்கூடாதுங்கிறீங்க. உங்களை நம்பி எம்எல்ஏ பதவி இழந்தேன், காங்கிரஸ்ல தேசிய அளவுல பொறுப்புல இருந்தேன், அதையும் இழந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தா அமித்ஷா போய் 2 தடவை பார்த்தேன், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன ரீதியா இன்னமும் துன்பப்பட்டுட்டே இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு விடிவு கிடையாதா அப்படின்னு அந்த சைடு ஒரு இயக்கம் இருக்கு. இந்த சைடு நாட்டாமை சரத்குமார் அந்த தரப்புல கட்சியவே கலைச்சிட்டு கூட சேர்ந்தனப்பா. விஜயதரணியாச்சும் பரவாயில்ல, அவங்களோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவங்க மட்டும் தான் வந்தாங்க. சரத்குமார் வந்து கட்சியே கலைச்சிட்டு பாஜக கூட நினைச்சாரு. ஆனாலும் எனக்கு உரிய ரெஸ்பான்ஸ் இல்லை, எனக்கு உரிய மரியாதை இன்னும் தரப்படலை அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பொறுமிட்டு இருக்காராம். இப்படி பாஜகக்குள்ள பல கிளைகளா பல பிரச்சனைகளா போயிட்டே இருக்குது. இதுல அதிமுக கூட்டணி பாஜகவும் இன்னும் முழுசா ஜெல்லாகல அப்படிங்கிற ஒரு விவாதமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே வருது. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிவகங்கை லாக்அப் டெத் தான் மீண்டும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுல நான் நேதிக்கே பேசணும் இல்லையா, இதுல தொடக்க புள்ளியே வந்து நிகிதா அப்படின்றவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். இப்போ நிகிதாவுக்கு எதிராகவே பல மோசடி புகார்கள் இன்னைக்கு காலையில இருந்து புதுசா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 2010 இருந்து அவங்க எப்ப அரசு வேலையில சேர்ந்து ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணாங்களோ அப்ப இருந்தே பல பேரை வந்து ஏமாத்தி உங்களுக்கு வந்து நான் அரசாங்க வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு வந்து நான் விஏஓ போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட வந்து ஏமாத்தி லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி ஏமாத்தி இருக்காங்க, மோசடி பண்ணிருக்காங்க. ஆமா, ஒருத்தர் 14 லட்சம், இன்னொருத்தர் 8 லட்சம் அப்படின்றாரு. இந்த மாதிரி பல பேர்கிட்ட வந்து குடும்பமேங்க இவங்க அந்த எஃப்ஐஆர் ஷீட்ல யார் பேர் இருக்குன்னா இவங்க உங்க அப்பா பேரு, சகோதரர் பேரு, அம்மா பேரு எல்லார் பேருமே இந்த எஃப்ஐஆர் லிஸ்ட்ல போட்டு தான் வச்சிருக்காங்க. அப்போ 2010 இப்போதைய முதல்வர் துணை முதல்வராக இருக்கிறப்பதான் துணை முதல்வருடைய செக்ரட்டரி எனக்கு தெரியும் சொல்லிதான் அந்த இதெல்லாம் பண்ணிருக்காதா. நீங்க சொன்னது போல பிருத்திவி அந்த ஒரு இதை பயன்படுத்தி தான் பல பேர்கிட்ட மோசடி பண்ணியிருக்காங்க. 10 வருடங்களுக்கு முன்னாடி பதியப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் இப்போதான் வெளியில வருது. அப்போ அந்த அளவுக்கு வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. இன்னும் எதுக்காக அப்போ ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட் எதுக்காக ஆக்ஷன் எடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த மோசடியெல்லாம் தொடர்ந்து இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் நம்பகத்தன்மை வாய்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இல்லையா. இப்போ அதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ அவங்க பேசியிருக்காங்க. அந்த வீடியோ இன்னைக்கு பேசுறதா சோசியல் மீடியா முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுலயும் மாத்தி சொல்றது தெரியுது. முன்னாடி என்ன சொன்னாங்க, அஜித்குமார் வந்து எங்க அம்மா வந்து வீல் சேர்ல தள்ளிட்டு போனதுக்காக 500 ரூபா கேட்டாரு, நாங்க வந்து 50 ரூபா கொடுப்போம் 100 ரூபா கொடுப்போம்னு சொன்னோம். அப்பதான் வாக்குவாதம் வந்துச்சு சொன்னாங்க இல்லையா. ஆனா இப்போ அந்த வீடியோல வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. கார்சாய் வந்து யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு வகையான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதுலயும் வந்து மாத்தி பேசுறதா பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இப்போ இதுல அவங்க முன்னாடி பேசுனது ஒண்ணு இப்போ தாண்டி இந்த வீடியோலயே 2 பேசியிருக்காங்க அப்படிங்கறதையும் இப்ப எடுத்து போட்டு விமர்சிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவா தான் இருக்கும்? ஏன்னா நேற்றுல இருந்து அவங்க தலைமறைவுங்கிற தகவல் எல்லாம் வெளியானுச்சு. இப்போ பேட்டி மாதிரி கொடுக்குறாங்க. அது இண்டிவிஜுவலா வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா அப்படிங்கறதும் தெரியல. அந்த வீடியோ வைரல் ஆகுறதுங்கிறது அப்ப அவங்க என்னதான் பண்றாங்க, அந்த பழைய கேஸ் என்னாச்சு, இப்போ உள்ள கேஸ் என்னாச்சு, அந்த முக்கியமான நபர் யாரு, அதை பத்தி தகவல் எதுவுமே வெளிவரலையே, இப்படின்னு பல கேள்விகள் அந்த நிகிதாவை சுத்தி சர்ச்சையாவே இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதற்கான ஒரு விடை தெரியாத கேள்வியாவே இருக்கு. இந்த திருப்புவனம் கேஸ்ல வந்து இன்னொரு மிக முக்கியமான பெயர் என்ன அப்படின்னா சக்தீஸ்வரன். இவரு தான் டார்ச்சர் ஃபுட்டேஜ் எடுத்தார். என்னன்னா அந்த போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க அஜித் குமார் மறைஞ்சு நின்று ஒரு வீடியோ லீக் ஆச்சு இல்லையா. ஆமா, இவர் எடுத்த வீடியோ தான் அது. இப்போ வந்து அவர் அந்த வீடியோவை நீதிபதிட்ட சமர்ப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு டிஜிபிட்ட மனு கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னோட உயிருக்கு மட்டும் இல்லாம என்னை சார்ந்தவங்களோட உயிருக்குலாம் அச்சுறுத்தல் இருக்கு, எனக்கு நீதிமன்றமே வந்து போலீஸ் காவல் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இன்னும் உங்களுக்கு போலீஸ் காவல் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் இதுல வந்து சாட்சி சொல்லணும். இப்போ நான் சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் பல பேர் சாட்சி சொல்றாங்க. இப்போ எனக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலை தொடர்ந்து அந்த சாட்சி சொல்றவங்களாம் வராம பயப்படுறாங்க. எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, அஜித் குமாருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சு என்னால தூங்கவே முடியல. இதுல குற்றம் சாட்டப்பட்ட எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அவரோட பெட்டிஷனை தொடர்ந்து அவருக்கு என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்க போறாங்க. ஏன்னா முக்கியமான விட்னஸ் இதுல அவரோட வீடியோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கதையே வேற டோட்டலா மாறி இருக்கும். அவர் வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொரு அந்த உண்மை முகம் தெரிய வந்தது. அதனால முக்கியமான விட்னஸ் அப்படின்ற காரணத்தினால இவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற குரலுக்குள் எழுந்திருக்கு.
அது மட்டும் இல்லாம இப்ப அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவரது ரவுடிகள் சேர்ந்தவங்க எல்லாம் என்ன மாதிரி மிரட்டல் கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான மிரட்டல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையா சொல்லல. ஆனா அச்சுறுத்தல் இருக்குங்கிற அடிப்படையில, ஏன்னா அடிபட்ட பாம்பு சும்மா இருக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, இது இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் லோக்கல்ல இருக்காரு, அவர் எங்கேயோ இருந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு எங்கேயோ போறது இல்ல, அந்த லோக்கல் காவலர்களை இனிமே எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு வரக்கூடிய அந்த சாமானியனுக்கு வரக்கூடிய பயம் தான் அவருக்கு வந்திருக்கு. அது உரிய வகையில நீதிமன்றமோ அல்லது காவல்துறையோ தீர்த்து வைக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அப்புறம் இன்னொரு தமிழக அரசியல் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அமைச்சர் பொன்முடி மீண்டும், முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் வந்து இப்ப அந்த பொறுப்புக்கு வர போறாரு, திமுகல முக்கிய பொறுப்புலாம் தர போறாங்க அப்படின்லாம் ஒரு தகவல் பேசப்பட்டு வருது. முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா, துரைமுருகனை ஒதுக்க போறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, துரைமுருகனை ஒதுக்கிட்டு அவர் தலைமையில வழிகாட்டு குழு ஒன்று அமைக்க போறாங்க, அதுல வந்து துரைமுருகன், பொன்முடி, அப்புறம் ஐ பெரியசாமி இவங்க எல்லாம் அந்த குழுவில் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டது. இப்ப வந்து அதற்கு நேர் எதிராக பொன்முடி வந்து கட்சிக்குள்ள ஆக்டிவா ஈடுபட போறாரு, இன்னொரு பொறுப்பு வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேச்சு இருந்திருக்கு. சமீபத்துல தமிழக முதல்வர் ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் பண்றாரு, ஓரணியில் தமிழ்நாடு சொல்ல போனா. சோ அந்த கேம்பெயின்ல வந்து இவர் முக்கியமான ஒரு விழுப்புரத்துல முக்கியமான முன்கை எடுக்கிறாரு, நிறைய விஷயங்களை முன்னின்று பண்றாரு. அது வந்து ஒரு சின்ன ஒரு சைன் வந்து தெரியுது, அடுத்து ஒரு கட்சிக்குள்ள அறிவாலயத்துக்குள்ள வர போறாரு, முக்கியமான பொறுப்புல இருக்க போறாரு. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி துரைமுருகன் வந்து ராஜினாமா பண்றாரா அல்லது விலகல் கடிதம் கொடுக்க போறாராங்க ஒரு விவாதத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. சோ அதுல இவரது பெயர் முக்கிய பெயரா சேர்க்கப்பட்டு வருது. அதனால திமுகவில் மீண்டும் பொன்முடியோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னையில இருந்து அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா திமுக, அதனால தொடர்ந்து இந்த கேம்பெயின் டோர் டு டோர் கேம்பெயின் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கும் போவோம் அப்படின்னாரு தமிழக முதல்வர். ஆமா, சோ அதனால வந்து திமுக தலைகள் எல்லாம் இதுல வந்து ஈடுபட போறாங்க, அவங்களே இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் நிர்வாகிகள் வேலை செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்துல இதுல வேலை பார்க்க அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பிருத்திவி, இப்போ நம்ம வீடியோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றது. பஞ்சாப்ல அந்த மாநிலத்தோட போலீஸ்காரங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்ன விவகாரம் அப்படின்னா, அம்மாவும் பையனும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நில மோசடியை பண்ணிருக்காங்க. எப்ப பண்ணாங்கன்னா 1997 பண்ணிருக்காங்க. என்ன மோசடி அப்படின்னா, இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஏர் ஸ்ட்ரிப் இருக்கும்ல, ரன்வேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவங்களோட இடம்னு சொல்லி மாத்தி அங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ ஆபீசர்ஸ் எல்லாம் அவங்களோட சேர்ந்து கூட்டு போட்டு ஊழல் பண்ணி இது வந்து எங்களோட நிலம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான சர்டிபிகேட் கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு வித்துருக்காங்க. வித்தே போட்டாங்க. அது 1997. அது என்ன அப்படின்னா, அது வந்து பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரிப் போல கிட்டத்தட்ட இந்தியா வந்து பல போர்கள் அந்த ஏர் ஸ்ட்ரிப்பை பயன்படுத்தி இருக்கு இந்த விமானப்படை. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை வந்து இவங்க அம்மாவும் பையனும் சேர்ந்து மோசடி பண்ணி பல பேர்கிட்ட வித்துருக்காங்க. 1997 வித்துருக்காங்க. இது வரைக்கும் அது வந்து கவனிக்கப்படாம இருந்தது. இப்ப இறுதியில அந்த மாநிலத்தோட ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டதன் பேர்ல பஞ்சாப் போலீஸ்காரங்க வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அந்த ஹைகோர்ட்டோட உத்தரவின் தொடர்ந்து தான் இந்த ஒரு சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இல்ல அப்படின்னா வாங்குறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, என்னன்னா வாங்கி அவங்க கடவை கட்டி வீடே கட்டி வச்சிருப்பாங்க. ஒண்ணும் இல்லையோ, என்னென்ன கூத்து நடக்குது பாருங்க. அதுவும் 97 நடந்தது, இப்பதான் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.